ஆட்சிக்கு வந்து வரும் 50 நாளில் லஞ்ச ஊழலை ஒழித்த தாவேகா அப்படின்னு டைட்டில் போடுற அளவுக்கு தான் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் உங்ககிட்ட பணம் கேட்க போறேன். காலையில எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா உங்க பையனை பால் வாங்க கடைக்கு அனுப்புனாங்க. அங்க போன பையன் கடையில இருக்கிற சாக்லேட்டை பார்த்ததும் பால் கூட அதையும் வாங்கிட்டு தான் வந்தா. இது லஞ்சத்துல சேருமா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா நான் உங்ககிட்ட கேட்க போற பணம் லஞ்சத்துல சேராதுன்னு நான் நம்புறேன். நீங்க எனக்கு குடுக்குற அந்த 100 ரூபா இருக்குல்லங்க, அந்த 100 ரூபா வச்சுதான் நம்ம சேனலை டெவலப் பண்றதோ இல்ல நடத்துறதுக்கே அதுதான் நான் பயன்படுத்திக்க போறேன். ஏன்னா நீங்களே நம்ம வீடியோல வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அதிகமா போறதே கிடையாது. நீங்களா யாரும் ஷேர் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்றதோட சேர்த்து ஷேரும் பண்ணுங்க. இப்போ நீங்க குடுக்குற அந்த பணத்தை நான் வாங்கிட்டு நான் அந்த வேலை பார்க்காம இருக்கேன் அப்படின்னா அது ஊழல். அதனால அதிகபட்சமா டெய்லி வீடியோ போட்டுறணும் அப்படிங்கறத மனசுல வச்சுதான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் 100 ரூபா அனுப்புங்க, நானும் வீடியோ டெய்லி போட்டுருவேன். இது லஞ்ச ஊழல்ல வராது. சரி, ஏன் இன்னைக்கு லஞ்ச ஊழல் டாபிக் இன்னைக்கு எடுத்த அப்படின்னா, ஜெயமோகன் அப்படின்னு ஒரு புளிச்ச மாவு எழுத்தாளர் இருக்கார்ல, ஏய் உன்னோட தகுதிக்கும் உன்னோட வயசுக்கும் ஜெயமோகன் நீ இழுக்கலாமா? ஜெயமோகன் எவ்வளவு பெரிய காடு தெரியுமா? காடு இல்லைங்க, புதருங்க, புதரு. களை செடியா அதிகமா விளைஞ்சிருக்கிற புதரு தான் நம்ம ஜெயமோகன். சோ ஜெயமோகனை இன்னும் நீங்க காடுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க தப்பு. அந்த புளிச்ச மாவு ஜெயமோகன் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல லஞ்ச ஊழல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுங்க. ஏன்னா அவர் தான் டெய்லியும் வாட்ஸ்அப் பாக்குறாரு, தாவேகா குடுக்கிற நியூஸ் போஸ்ட் பாக்குறாரு. அதனாலதான் கீர்த்தனாவை பத்தி கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கீர்த்தனா இன்னைக்கு ஒரு செய்தி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? என்ன நீங்க கிண்டல் செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களையும் கிண்டல் செய்யற மாதிரியா? இரு கீர்த்தனா, இதத்தான உங்க தங்க தளபதியும் ஜெப்புனாரு. அமாரா மேலே கிண்டல் பண்ணா தமிழ்நாட்டு மக்களே கிண்டல் பண்ற மாதிரி. அமாராக்கு அறிவு லேதுன்னு செப்புனா தமிழ்நாட்டு மக்களுக்கு லேது அறிவுன்னு செப்புன மாதிரி. அமாராதா தமிழ்நாடு, தமிழ்நாடுதான் அமாரா. இது நேனே செப்பினாரு, நேனே ரொப்பினாரு. இப்படி உங்க அண்ணன் விஜய் பேசுன மாதிரி தான் நீங்களும் பேசுறீங்க. ஆக்சுவலா அமைச்சர் கிருத்து என்ன பண்ணி இருந்திருக்கணும்னா, அந்த அமேனியம் வாயு லீக் ஆச்சுல, அங்க போய் ஆய்வு பண்ணிருக்கணும். சரி, நம்ம திருப்பியும் லஞ்ச ஊழலுக்கே வந்துருவோம். ஏன் போய் ஜெயமோகனோட பாஷையெல்லாம் இழுத்து பேசிட்டு. சரி, இந்த 50 நாள்ல என்ன பெருசா பிசினஸ் பண்ணி கிழிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டுல லஞ்சம் ஊழல் அளவுக்கு நீங்க என்ன பிசினஸ் பண்ணீங்கன்னு கேக்குறேன். நீங்க சொன்ன அந்த 300 பஸ் திமுக வாங்கினது, அந்த 40 ஜீப்பு திமுக வாங்கினது, அது போக போலந்து நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு ஆளு ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. 5000 கோடிக்கு ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம லஞ்சம் கேட்க முடியாது. அந்த ஆர்டரை காமிச்சு சிவகாசியில வேணா லஞ்சம் வாங்கிக்கலாம். இப்படி லஞ்சம் ஊழல் இந்த 50 நாள்ல ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. எங்க தெரியுமா ஒழிஞ்சிச்சு? பிஎஃப்ல ஒழிஞ்சிருச்சான், பார்ட்டி ஃபண்ட்ல ஒழிஞ்சிச்சான். டாஸ்மாக்ல இருந்து பார்ட்டி ஃபண்டுக்கு போறது கட் ஆயிருச்சு அப்படின்னா பாட்டிலுக்கு எதுக்கு 20 ரூபா வாங்குறாங்க? அந்த 20 ரூபா எந்த ஃபண்ட்ல வரும்னு சொல்லிட்டா பரவாயில்ல, லஞ்சம் ஊழல் ஒழிச்சதா சொல்லிடலாம். அப்புறம் அந்த நெல்லு மூட்டைக்கு 40 ரூபாய் இப்ப 60 ரூபாய் ஆயிடுச்சு, அது ஒழிஞ்சிருச்சா? இப்ப என்ன கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்குதா? ஒன்னும் புரியலையே. இப்படி இந்த லஞ்சம் ஊழல் எல்லாம் தள்ளி விட்டுட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இந்த 50 நாள்ல நடந்த பிசினஸ் என்ன தெரியுமா? நீங்க யாராவது சொல்லுங்களேன். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் இந்த 50 நாளா நடந்துகிட்டு இருக்கு. அதுல லஞ்சம் ஊழல் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்குது. கட்சி அப்படின்னா சோஃபா, இண்டிவிஜுவல் அப்படின்னா பணமும் பதவியும். இந்த 50 நாட்கள்ல தமிழ்நாட்டுல நடந்த ஒரே ஒரு வியாபாரம் கட்சியை விற்பதும், கட்சியில இருக்க எம்எல்ஏவை விற்பதும் வாங்குவதும். இதெல்லாம் தான். சில இடங்கள்ல எம்எல்ஏக்கள் தன்னை வித்துக்கிறாங்க, ஒரு சில இடத்துல கட்சி எம்எல்ஏக்களை விக்கிறாங்க. இந்த குதிரை பேரத்துல லஞ்சம் ஊழல் இருக்குதா இல்லையா? நாம இவங்களை சொன்னா இதுல எதிர்கட்சிகள்லாம் வேற பர்ச்சேசிங், டீலிங், சேல்சிங் எல்லாம் பண்ணிச்சாமா. அது எப்படி? வெறும் 2 எம்எல்ஏ வாங்குறதுக்கு 180 கோடிக்கு மேல செலவு பண்ணுதாமா. அது வந்தா மட்டும் இவங்க என்ன ஆட்சியை அமைச்சிட முடியும்? ஆனா தாவேக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க யாருமே லஞ்சம் கொடுக்கறது இல்ல, லஞ்சம் வாங்குறது இல்ல. அதிமுக நிர்வாகிகள், அதாவது எம்எல்ஏக்கள் எல்லாம் தன்னைத்தானே விருப்பப்பட்டு, உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்களா? தாவேக்காவுடைய கொள்கை என்ன? லஞ்சம் ஊழல் அற்ற ஆட்சி நடத்துறது. அப்படி நேர்மையான கட்சிக்கு இவங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல இவங்க என்ன பண்ணணும்?
முன்னாடி இந்த கேமரா பார்த்து நின்னுட்டு விஜய் மாதிரி ஒரு வீடியோ போடணும். அன்புள்ள லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரிகளே, நாங்க உங்க விஜயபாஸ்கர் பேசுறோம். நாங்க அதிமுகல இருக்கும் போது லஞ்சம் ஊழல்னு நிறைய வாங்கி இருக்கிறோம். அப்படி வாங்கி சேர்த்தன பணத்துக்காக தான் இப்ப எங்க மேல கேஸே நடந்துகிட்டு இருக்குது. நாங்க லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான தாவேகா கட்சியில் இணைய விரும்புகிறோம். அதுக்கு முன்னோட்டமாக நாங்கள் எங்கள் தவறுகளை எல்லாம் ஒற்றுக்கொண்டு உங்கள் முன் சரணடைய விரும்புகிறோம். நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஒன்னா நான் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன், இல்லைன்னா நேரா பனையூர் ஆபீஸ்க்கு வாங்க. அங்க தலைவர் முன்னாடி கட்சியில இணைஞ்சிட்டு அங்க இருக்கேன், நீங்க அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நேர்மையான ஆட்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எல்லாம் எதுவும் சொல்லாம இவங்க எல்லாம் நேரா போய் தாவேகா கட்சியில இணைஞ்சிடறாங்க. கட்சியும் வெக்கமான சூடு சொரணன்னு எதுவுமே இல்லாம கிடைச்சது லாபம்னு எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடுறது. சாரி, இதெல்லாம் லஞ்சம் ஊழல் குதிரை பேரத்துல சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆளுநர் ஏதோ இன்னைக்கு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த 50 நாள்ல தாவேகா ஆட்சியில தமிழ்நாட்டுல நடந்த ஒரே ஒரு பிசினஸ் குதிரை பேரம் மட்டும்தான். ஹார்ஸ் ரைடிங் மட்டும்தான். அது முழுக்க முழுக்க லஞ்சம் ஊழலால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டது. யாராவது ஒருத்தங்க இல்லைங்க நாங்கெல்லாம் தாவேகாவுடைய கொள்கை புடிச்சுதான் நாங்க போய் சேர்ந்தோம் அப்படின்னா அந்த கொள்கை என்ன அப்படிங்கறதையும் சொல்லிருங்க. தாவேகா லஞ்சம் ஊழலை எங்க ஒழிச்சுச்சுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஜெயமோகா, தம்பி ஜெயமோகா, ஏதோ ஸ்கூல் எல்லாம் லஞ்சம் ஊழல் இல்லாம ஆரம்பிக்க முடியுது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப எந்த ஸ்கூல் எல்லாம் ஃபீஸ கம்மி பண்ணிருக்குன்னு கொஞ்சம் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஜெயமோகா. புளிச்சமாவே தம்பி, புளிச்சமாவே, இனியெல்லாம் இந்த புளிச்ச கதையெல்லாம் ஊருக்குள்ள பேசிட்டு தெரியாதீங்க. கொஞ்சம் நஞ்ச மரியாதை இல்ல, மிச்ச சுச்ச மரியாதை ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. புளிச்ச மாவுலயே பாதி புடுங்கிட்டு போயிருச்சு. இனி மிச்ச சொச்சம் இருக்கிறதும் போகணும் அப்படின்னா இந்த வேலையவே சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருங்க. ஏன்னா ஜெயமோகனுக்கு அதுதான் சிறப்புன்னு நாங்க நம்புறோம். மத்தபடி கீர்த்தனாவை திட்டணுங்கிறது நமக்கு என்ன கொள்கையா இல்ல கடமையா? கீர்த்தனாக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்னு தெரியாம போனதுனாலதான் இப்படி பண்ணிருக்கணும்னு நாங்க சொல்லி கொடுக்கறோம். அவ்வளவுதான் மிஸ்டர் ஜெயமோகன். மத்தபடி உங்களை மாதிரி எல்லாம் பேச தெரியாது. அதே மாதிரி நீங்க கொடுக்கற பணத்துல கண்டிப்பா நாங்க எங்க வீட்டுல ஸ்வீட் செஞ்சிருவோ இல்ல ஊழல் பண்ணிருவோ மாட்டோம். ஸ்வீட் செஞ்சுட்டாலே அது ஊழல்னு ஆயிடும். ஜனநாயகன் படத்துல ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுக்கறதே ஊழல் தான். அதுக்கு பேரு தான் ஊரா ஊட்டுனையில இவங்க வீட்டுல ஸ்வீட் செய்யறது. கரூர்ல இறந்த அந்த 41 குடும்பங்களுக்கு அரசு பதவி கொடுக்கறதும் அப்படி ரொம்ப அக்கறை இருக்கு, எனக்கு அவங்க மேல ரொம்ப அக்கறை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் பனையூர் ஆபீஸ்ல வேலை கொடுங்க. இதெல்லாம் சொன்னா ஜெயமோகனுக்கு புரியாது, கீர்த்தனாக்கு புரியாது, ஏன் சிஎம் விஜய்க்கே புரியாது. ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு தடி எடுத்தவள்லாம் சிஎம் தான். அதுக்காக நம்மளும் அதே மாதிரி பேசிட முடியாதுங்க. நம்ம பொறுப்போட பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.